ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களுக்காக. மதிலை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களுக்காக. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நாடியை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நாடியை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தீ பெருக செய்தீரை நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து பெருக செய்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை கரங்களை தட்டி பாடி. ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை ஈந்து பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை ஈந்து பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசி. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரில் பலனடையுங்கள், கர்த்தரில் பலப்படுங்கள், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். நாம் பலப்பட வேண்டிய 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரில் பலப்பட வேண்டும், அவர் கொடுக்கிற வல்லமையிலே பலப்பட வேண்டும். கர்த்தரில் பலப்படுவது என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. நல்லா ஜெபிப்பது, தேவனை வாஞ்சிப்பது, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல தேவன் மேலே தாகமாக இருப்பது, தேவனுக்கு நேரம் ஒதுக்குவது, தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இப்படி கர்த்தரோடு உள்ள உறவிலே வலுவடைவது, தேவ ஆலயத்தின் காரியங்கள், ஆராதனை காரியங்கள், ஜெப காரியங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. கர்த்தரில் பலப்படுங்கள். 2வது, அவர் கொடுக்கிற சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். கர்த்தரோடு உள்ள உறவு எவ்வளவாய் பலனடைகிறீர்களோ அதே போல அவர் கொடுக்கிற பலனிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். அவர் கிருபைகளை கொடுக்கிறார், கிருபையிலே பலப்பட வேண்டும். அவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், அபிஷேகத்திலே நாம் பலனடைய வேண்டும். அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுக்கிறார், அவைகளிலே நாம் பலனடைய வேண்டும். அவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், விசுவாசத்திலே பலனடைய வேண்டும். அவர் நமக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுக்கிறார், அவைகளிலும் பலனடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவில் பலனடைந்தவர்கள், அவர் கொடுக்கிற சத்துவத்தின் வல்லமையிலே பலனடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய யுத்தம் என்று இருக்கிறது. இந்த பகுதி தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதில் சரியாக யுத்தம் செய்யவில்லை என்றால் சிலர் பாதிக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்கிறது. அந்த யுத்தத்தை புரிந்து வாழ ஒவ்வொருவரும் பழக வேண்டும். ஏனென்றால் 2 ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவராஜ்யம், இருளின் ராஜ்யம். இந்த தேவராஜ்யத்தில் அவர் நம்மை வைத்திருக்கிறார், இருளின் ராஜ்யம் அதை எதிர்க்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வாசிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பூமி எங்கும் உலாவிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான். சுத்தி கடைசியில் வந்து நிற்கிறான். இப்போ வான மண்டலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. இதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிற்று. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளுண்டு போனான். கடைசியில் ஒரு யுத்தம் வானத்தில் நடக்கும், அதோட சாத்தான் கீழே விழுந்துருவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக சில போராட்டங்கள் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சத்ருவை பெருசாக்குறதுக்கு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சாத்தானை ஜெயித்தார். இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தையும் பறித்து கொண்டார். இன்னைக்கு அவன் கையில் ஒன்றுமே இல்லை. தோற்று போனவன், அல்லேலூயா, எல்லாம் இழந்தவன், சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு நமக்குள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எதிரான எந்த போராட்டம், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொன்றிலும் தேவ பலத்தை சார்ந்து ஆவிக்குரிய விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும், ஆவிக்குரிய பலன் உள்ளவர்களாக இருக்கணும், ஆவிக்குரிய ஆயுதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதையே யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. இருக்கிற பிரச்சனையே பெருசாக காண்பிப்பான், ஒன்றுமில்லாத ரொம்ப பெருசாக காண்பிப்பான். இதான் சாத்தானுடைய வேலை. சோத்திரம், சினிமா ஸ்கோப் அப்படிங்கிறாங்க. சோத்திரம், சின்ன விஷயத்தை ஃபிலிமில் இருந்தால் இவ்வளோ தான் இருக்கும், அதை ரொம்ப பெருசாக போட்டு காமிப்பான். இன்றைக்கி உங்கள் பிரச்சனையை ரொம்ப பெருசாக காண்பிக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லா எதிரான தடைகள் முறியடிக்கப்படுவதாக, நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி மீண்டும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே எனக்குரிய எல்லா நன்மைகள் வருவதாக, இயேசுவின் நாமத்திலே எனக்குரிய ஆசீர்வாதங்கள் வருவதாக, இயேசுவின் நாமத்திலே தெய்வீக கனம் உண்டாவதாக, தெய்வீக இரக்கம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்பொழுது நமக்கு என்ன கொடுக்கிறாரு? எந்த சூழ்நிலையிலும்
ஜெயம் தான் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. வெளிப்படுத்தல் 12:11-12 வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். மரணத்துக்கு தப்பும்படி அப்படின்னா என்ன? வாழ்க்கையில அதிகபட்ச பிரச்சனை மரணம். அந்த மாதிரி பெரிய என்ன போராட்டம் வந்தாலும் சரி, போராட்டங்களுக்கு தப்பும்படி, பிரச்சனைகளுக்கு தப்பும்படி, நெருக்கங்களுக்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரெண்டு ஆயுதங்கள் இருக்குது. ஒன்னு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். இது நமக்குள்ள எப்பவுமே நம்ம உதடுல உச்சரித்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு இந்த ரகசியம் இது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நான் சாத்தானை ஜெயிக்கிறேன். அடுத்தது சாட்சியின் வசனம். இந்த வேதத்துல எல்லா சாட்சி வசனங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய சாட்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாம் இருக்குது. இந்த வசனத்தை பயன்படுத்தி அவனை ஜெயிக்கிற கிருபைகளை கத்த தருகிறார். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். போராட்டங்கள் இருக்கும்போது வசனத்தை கொண்டு கத்த நம்மோடு பேசுவார். வசனம் நமக்குள்ள வந்து அது பேலன்ஸ் செய்கிறது. தேவ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். யாரும் தோற்று போக மாட்டீங்க. ஆமென். பக்கத்தில் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஜெயிப்போம்? ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதாவது நெருக்கத்தை ஃபீல் பண்ணா நெருக்கத்தை சிந்திக்காம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. போராட்டம் பிரச்சனைகள் இருக்கும், காலையில் எழுப்பி ஜெபிக்கும் போது ஒரு 7 தடவையா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த நாள் ஜெயத்தின் நாளாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது சாட்சியின் வசனம். அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். வாசித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தை அது ஜீவ அப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை விடுவிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையில கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானதினாலே யாக்கோபின் புத்திரரை பின்தொடராதிருந்தார்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் உண்டாகிற பயங்கரங்கள் வருவதனால உங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் இனி பின்தொடர மாட்டார்கள். அவர்கள் பின்னிட்டு போய்விடுவார்கள். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், நம்ம பிள்ளைகள் அந்த இரத்தத்துக்குள் காக்கப்படுகிறார்கள். நம்முடைய குடும்பம் அந்த இரத்தத்திற்குள் காக்கப்படுகிறது. நம்முடைய வாகனம் அந்த இரத்தத்திற்குள் காக்கப்படுகிறது. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து இல்லைன்னா தான் பயம் வரும். கிறிஸ்து உள்ள வந்துட்டார்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பலம் பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த தைரியம் வந்துடுது, பலம். அடுத்தது அன்பு, தெளிந்த புத்தி, தெளிவு வந்துடும். முன்னால்தான் குழப்பம், இப்போ குழப்பத்துக்கு வாய்ப்பு கிடையாது. தெளிவு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் எனக்கு நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படி தேவன் நமக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருகிறார். அதனால யுத்த வீரர்களா நம்ம ஆண்டவர் வளர்க்கிறார். உங்களை என்னையும் கோழைகளா வளர்க்கல, உங்களை என்னையும் ராஜாக்களா வைத்திருக்கிறார். ஆட்சி செய்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள் மொத்த ஜனங்களுக்கும் உதவி செய்கிறவர்கள். நீங்களும் நானும் சமுதாயத்திற்கு உதவி செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். அல்லேலூயா. அரசாங்கத்தால் கூட முடியாத உதவிகளை இயேசு நமக்குள் இருந்து செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறார். அதனால இந்த சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களா இருக்கணும். எப்பொழுதும் பொல்லாங்க நெய்கிற அக்னியாஸ்திரங்களை கண்டுபிடிக்கணும். அவங்க ஆவில வர்ற டிஸ்டர்பன்ஸை பார்க்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக வர்ற போராட்டங்களை பார்க்கணும். பாரம்பரிய ஜபங்களில் போய்கொண்டு இருந்தால் போதாது, நம்ம கொஞ்சம் காத்திருந்து ஆவிக்குள்ளாகணும். இதுதான் பாலியாங்கிச்சோ அவர்கள் சொல்லும்போது 4ஆம் பரிமாணம், 4th டைமென்ஷன். 4ஆம் பரிமாணம் என்றால் என்ன? மனுஷன் தனக்கு அறிவு புத்தியிலெல்லாம் வேலை செய்கிறான். இது 3. 4ஆவதுனா என்னன்னா, ஸ்தோத்திரம், இதுக்கு தாண்டி பரிசுத்த ஆவியானுடைய உதவியிலேயே செயல்படுறது. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றதை கேட்டு செய்கிறது, ஆவியானவர் கொடுக்கிறத அடிப்படையில் செயல்படுறது. இந்த அடிப்படையில் செயல்படும் போதுதான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு 1000 பேரை தரப்போறேன். உடனே அவர் சொன்னார், ஆண்டவர் 1000 பேரை தரப்போகிறார்.
அதற்காகவே ஜெபித்து கொண்டிருந்தார். எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, அது நடந்தது. அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருப்பார், அது மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த ஆவிக்குரிய வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்கு சொன்னபடியே நடந்தேறும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் சொன்னது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல தூதர்கள் நமக்கு உதவியா இருப்பாங்க. நம்ம தனித்து இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கிறாங்க? தேவ தூதர்கள். தானியேல் 10:2 6 வரை. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. பாருங்க, என்னெல்லாம் போகலையா? இறைச்சியும் திராட்சரசமும் வாய்க்குள் போகவில்லை. நம்ம வாய்க்குள்ள போயிருது. உபவாச நாட்கள்ல காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ருசி உள்ளது போகலையா, அப்புறம் இறைச்சி போகலையா, திராட்சரசம் உங்களுக்கு பிடித்ததெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் தாழ்த்தி காத்திருப்பும் போது கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம், தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை தாழ்த்த வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, நம்மை சுத்திகரிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற சில குறைகள் இருக்கும், சுத்திகரிக்க வேண்டும். மூணாவது, தேவ இரக்கத்தை கேட்க வேண்டும். நாலாவது, வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உடனே பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்த்து, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லுங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. சரி, என்ன நடக்குதுன்னா, தூதன் வந்துட்டான். இன்னைக்கு நமக்கு மிஞ்சின யுத்தத்தில் உதவி செய்ய தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார். இன்னைக்கு உங்களுக்கு மிஞ்சி எந்த காரியம் இருந்தாலும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இயேசு சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொண்டால் தூதர்களை அனுப்புவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பரலோக தேவனே, உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தனக்கு மிஞ்சிய போராட்டங்கள்ல, தனக்கு மிஞ்சிய நெருக்கங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உதவி செய்ய இப்பொழுது கர்த்தர் உடைய தூதர்களை அனுப்புங்க. அந்த குடும்பங்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே, தனிநபர் விடுவிக்கப்படட்டும். இவருடைய ஆசீர்வாதங்களை சத்துரு பிடித்து வைத்திருக்கிறானோ, தேச அதிபதியாகிய சத்துரு பிடித்து வைத்திருந்தாலும் அதை வாங்கி கொடுங்க ஆண்டவரே. ஏரிய அதிபதி பிடித்து வைத்திருந்தாலும் அதை வாங்கி கொடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையுள்ள கரம் கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்து நிறைய ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்தார். அதுல ஒன்று சர்வாயுத வர்க்கம். 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக இராமல் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் எப்படிப்பட்டது? அது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. சொல்லுங்க, போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஜெயிக்கணும் தேவ பிள்ளைகள். வானமண்டல பிரச்சனைகளை சொன்னேன். அடுத்து, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. மேட்டின்மைகள், தர்க்கங்கள், தேவனுக்கு எதிராக எழும்புகிற மேட்டின்மைகள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த 3 காரியத்துக்காக இப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோம். தர்க்கங்கள், யார் யாருக்கு விரோதமா தர்க்கங்கள் இருக்குதோ அதெல்லாம் தகர்ந்து போவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே விரோதமான தர்க்கங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. யார் யாருக்குள்ள தர்க்கங்களை சத்துரு வைத்திருக்கிறானோ தர்க்கங்கள் முறியடிக்கப்படுவது. அடுத்து, கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டின்மைகள் எல்லாம், மேட்டின்மைகள் நிர்மூலமாக்கி எல்லாம் மேட்டின்மைகள் மாறுவதாக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் மேட்டின்மைகள் மாறுவதாக. எனக்குள்ள மேட்டின்மைகள் வரக்கூடாது. எங்களுக்கு விரோதமான மேட்டின்மைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். ஏதோ வந்தோம் வசனம் கேட்டோம் இல்லை, எண்ணங்களை கண்டுபிடிச்சு சிறைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா கணவனுக்கு விரோதமாக மனைவியுடைய எண்ணங்களை சத்துரு வளர்த்து விட்டுருவான்.
குடும்பத்துக்கு விரோதமா இன்னொரு குடும்பத்தார் எண்ணத்தை வளர்த்து விட்டுருவான். அவங்க அந்த எண்ணத்தினால பிரச்சனை வந்துடும். ஆனா இப்போ நமக்குள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கறனால எதிரான எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப தர்க்கங்கள், இந்த 3 காரியம் மனசுல வைங்க. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? தர்க்கங்கள், விரோதமா எழும்புகிற மேட்டின்மைகள், எந்த எண்ணங்கள், இவைகள் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்துல முக்கியமான ஒரு பகுதி. இவைகளில் நம்ம ஜெயம் எடுக்கணும். தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த காரியத்தை மற்றவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் அநேகர் இதிலேயே சிக்கி போராட்டத்திலே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிச்சு இதிலே போயிடுவாங்க. நம்மோடு தேவன் இருக்கிறார். நான் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தேவனுடைய அதிகாரம் உண்டு, எனக்கு தேவன் கொடுத்த ஆயுதங்கள் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் எனக்கு உண்டு. அந்த விசுவாசத்தோடு தைரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேவனோடு உள்ள உறவு, ஆவிக்குரிய அதிகாரத்தோடு வாழணும். இதில் எங்கே கவனமாக இருக்கணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் கிடையாது. மந்திர வல்லமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் கிடையாது. எந்த ஒரு வானம் மண்டல பாதாள வல்லமை நம்ம ஒன்றும் செய்யாது. ஆனால் சாத்தா என்ன செஞ்சிருவோம்? மாம்சத்தில் விழ வச்சிடக்கூடாது, மாம்ச இச்சைகளில் விழுந்துடக்கூடாது. கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 7 மேடையில் நின்று பிள்ளையாம் பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியல. நமக்கு விரோதமாக 7 மேடை போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா, சோத்திரம். யாரும் சபிக்கவும் முடியாது. அப்போ ஏன்னா சாபத்தை ஆசீர்வாதமாக்கிறோம். யாரும் சபிக்கவும் முடியாது. உங்களை யாரும் சபிக்கவும் முடியாது. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடும். 8வது பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பிட்டான். இவங்களை அசுத்தத்துக்குள்ளே தள்ள, இவங்களை பாவத்துக்குள்ளே தள்ள. இன்னைக்கு பிசாசு இப்படி தான் கரைப்படுத்த பார்க்குறான். மீடியாவை வச்சு கரைப்படுத்த பார்க்குறான். கேடான சிந்தையை வச்சு கரைப்படுத்த பார்க்குறான். தகாத தீமைகளில் போய் மாட்டிக்க கூடாது, வலைகளில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. பாவ வலைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற எழுத்து நம்ம மேல இருக்கணும். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் சிலுவையிலே ஆணி அடித்து. இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளலாம்? எனக்கு விரோதமான கையெழுத்தை இயேசு குலைத்தார். அதை மட்டும் எடுங்க. எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை இயேசு குலைத்தார். அதில் என்ன எழுத்து இருந்தாலும் சரி, தலையெழுத்தும்பாங்க சிலர், கையெழுத்து. உங்களுக்கு மேல அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாக எழுதியிருக்கலாம். அந்த எழுத்தெல்லாம் இன்னைக்கு குலைகிறது. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்கள், தகடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், பூர்வீக குடும்ப சாப எழுத்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் குலைந்து போவதாக, எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. எல்லா கட்டுகளும் உடையட்டும். அந்த எழுத்துக்கள் இருந்து செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வெற்றி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எனக்கு வெற்றி. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு ஜெயம் உண்டு. அடுத்து நமக்கு என்ன பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்திற்குள்ள நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்திற்குள்ள நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய சட்டைகளுக்குள்ள நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ள வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பெரிய கிருபை எங்களை தாங்குவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிறைவான கிருபைகளை தாங்க மகிமைப்படுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening
6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.